ஹலோ கைஸ், இன்னைக்கு ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் டிராகன் ஹச்லிங் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, நம்ம மூவி சேனலில் பார்ட் 1 அப்படின்னு போட்டிருப்போம். இல்லைனா எபிசோடாகவும் இங்கே இருக்குது, வேணும்னா நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் போகும். ஸோ லைக்கை போட்டுருங்க, மறக்காமல் பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நீ உயிரோடு இருக்கியே, இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அங்க இந்த டைம்ல தொணன்னு ஏகப்பட்ட நோட்டிபிகேஷனும் வரும். அங்க ஆளு பயங்கரமா போன எபிசோட்ல அங்க கத்திருப்பான். அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது, ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ கெயின் பண்ணியிருக்கானு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த ரெண்டு அட்வென்ச்சரர் பொண்ணுங்க அவங்கள நோக்கி வந்து பாதி ஹியூமனு பாதி மனுஷியா இருக்கிற அந்த பொண்ணு மிலிட்டியா கிட்ட கேட்கிறான். ஆமா மிலிட்டியா, எதுக்காக நம்ம சி ரேங்க்ல இருக்க இந்த கோஸ்ட்டும் எடுக்கணும்? நான் சி ரேங்க் கோஸ்ட் யூஸ்வலா ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி மத்தவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா இன்னமும் இது சுலபமா நம்மளுக்கு இருந்திருக்கும். அது என்னன்னா பிரச்சனை வரும்போது நம்மளால ஈஸியா தப்பிக்க முடியும், அதனால தான் நான் யோசிச்சேன். ஆமா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, ஏன்னா நான் பாதி டாக் பாதி ஹியூமனு, அதனால ஏதோ நானும் ஸ்பீடா நகர முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? என்னால அப்படி பண்ண முடியாது, அதனால இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லாதீங்க. சும்மா நான் உங்ககிட்ட ஜோக்க வேண்டி தான் பண்ணேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றும் இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை கொள்றதுக்கு வரல, நம்ம இங்க வந்ததே ஃபாரஸ்ட்டை சும்மா இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் தானே. ரீசெண்டா யாரோ ஒரு 2 பேர் காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற யாரு? நம்ம மிரிய சொன்ன அந்த 2 பேர் தான். அதனால இங்க ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் இப்படின்னு தான் இவங்க 2 பேருமே இங்க வந்திருக்காங்களே. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேருமே மேரியை பாக்குறதுக்கு அங்க வந்திருப்பாங்க. மேரி மூலமா இவங்க 2 பேருக்கு அங்க மிஷின் கிடைச்சிருக்கும். மிஸ்டர் டாக்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் மிஸ் ஆயிருக்காரு, அவரு இன்னமும் ஃபாரஸ்ட்ல தான் இருக்காரு. கூட இருக்க மத்தவங்களாம் இறந்து போயிட்டாங்க. அங்க மிரியா வரும்போது மிரியாவை அவங்க உள்ள அனுப்பிடுறாங்க. மிரியாக்கு இந்த மாதிரி விஷயத்த பத்தி தெரியக்கூடாதுன்னு தான் மேரி பாக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டாக்ஸ் அதே மாதிரி இன்னொருத்தர் இவங்க எல்லாருமே தான் அந்த இடத்துக்கு போனாங்க. ஆனா இந்த பொண்ணு தான் தப்பிச்சா. ஆனா ரூமர்ஸ் படி பார்த்தா மிஸ்டர் டாக்ஸ் அவர் இன்னமும் உயிரோட இருக்காரு. ஒரு சைடு அப்படி அவர் உயிரோட இல்லனாலும் கண்டிப்பா இந்த பொண்ணு இருக்கல மிரியா, அவ அவனால் தான் மத்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு அவ யோசிக்கிறான். அதனால நீங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்லணும், இந்த மாதிரி அவர் உயிரோட இருக்காரா இல்ல என்ன ஆனாருன்னு. இவளை தனியாவும் என்னால விட முடியாது, இவ உள்ள போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்படி எல்லாம் தான் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபாரஸ்ட் நோக்கியும் வந்திருப்பாங்க. இப்போ இவங்களோட மிஷினே என்னன்னா, இந்த மாதிரி மிஸ்டர் டாக்ஸ் அவர் உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரா அதை கண்டுபிடிக்கணும். ஆனா ஒஸ்டான கேஸ் என்னன்னா, இந்த மாதிரி கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆச்சுன்னா இவங்க பல நாளுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பிளாக் லிசார்டுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறான். இப்போ அதோட உடம்பு ஏதோ ஓரளவு பரவாயில்லையா இருக்கு. வெறும் நீ ரெஸ்ட் எடு, கூடிய சீக்கிரத்துல உன்னால பழையபடி மாற முடியும். இதுக்கப்புறம் அவன் வெளியில வரும்போது யோசிக்கிறான், இப்போ ரீசெண்டா அவன் டெவலப் ஆனா அது கூடவே அங்க ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் அவங்க கிடைச்சிருக்கும். இதை அவன் கேவ்லயே பண்ணிருக்கலாம். ஆனா கேவ்ல இதை பண்ணும் போது வேற யாரும் நினைச்சு பிளாக் லிசார்டும் இவனை அட்டாக் பண்ணிட்டுனா, அதனால தான் அங்க பண்ணல. அதனால தனியா ஒரு எத்துக்கு ஓடி போறான். போகும்போதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். சப்போஸ் அப்படி நான் ஒரு ஹியூமனா மாறிட்டான், நான் என்ன ப்ரிஃபர் பண்றது? நான் இங்க வாழ்றது கரெக்டா இருக்குமா இல்ல வில்லேஜ்ல வாழ்றது கரெக்டா இருக்குமா? அப்படி நான் ஒரு ஹியூமனா மாறிட்டான், என்னால மிரியா கூட கான்வர்சேஷனை பண்ண முடியும், அது ரொம்ப நல்லா இருக்கும். 3 நாளைக்கு நான் இங்க வாழுவேன், அதே மாதிரி 3 நாளைக்கு நான் அங்கேயும் வாழுவேன். இது உண்மையிலேயே நல்லா இருக்கும். மனுஷங்களோட ட்ரஸ்டையும் என்னால கெயின் பண்ண முடியும். ஆனா நான் இப்பவும் யோசிக்கிறேன், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது ரொம்ப ஹேண்ட்ஸமான பையனா இருப்பேனா, ஆனா திடீர்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது ஒரு பொண்ணா நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டா என்ன ஆகும்? அதுவும் ஒரு ஹார்ட்டான பொண்ணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டா அவ்வளவுதான். இந்த லேக்கையே நான் உத்து பார்த்து நாளை ஓட்டிடுவேன். ரொம்ப எனக்கு ஆர்வமா இருக்கு, ஐயோ சொல்ல முடியல அப்படின்னு அந்த ஸ்கில்ல பத்தி கேட்டோன்னே ஆளு குதூகலமா இருக்கான். இதுக்கு மேலேயும் எக்ஸைட்மெண்ட்டா அடக்க முடியல. அதனால அங்க பயன்படுத்த உடனே அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹியூமனா மாற ஆரம்பிக்கிறான். ஆனா உடம்பு தான் அங்க ஹியூமன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு தாண்டி ஸ்கின் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அதனால ஆளுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா இது, நான் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப கோரமா இருக்கேன். இதனால ஆளு டிவைன் வாய்ஸ் கேட்ட அங்க பயங்கரமா கத்துறான். ஆனா கத்துறது அங்க பிரயோஜனமே இல்ல. அது கேட்டாலும் இந்த மாதிரி உங்களோட லெவல் கம்மியா இருக்கு, இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது அப்படின்னு அது ஒரு குண்டை தூக்கி போகுது. ஆளுக்கு இன்னமும் அங்க பயங்கரமா கோவம் வருது. என்ன சொல்றதுன்னு அங்க தெரியல. ஒரு மனுஷனா மாற வேணாம் அப்படின்னு அவன் யோசிச்சான். திடீர்னு மனுஷனா மாற முடியும் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவங்க கொடுத்தாங்க. சரி அது நல்லா இருக்கும்னு பார்த்தா இந்த அளவுக்கு பாடு மொக்கையா இருக்கு, என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல காட்டுக்குள்ள இருக்க ஒரு சிலந்தி அவங்க குத்தி கொள்றாங்க. இன்னமும் டாஸ் எங்க இருக்கா, அவரு இருக்கிறாரா என்னன்னு அங்க தெரியல. எந்த விதமான சைனும் இருக்கிற மாதிரியே தெரியல. அங்க போற வழி முழுக்க ஒரே சஸ்பீஷியஸா இருக்கு. அந்த இடத்துல ஒரு கேவியும் அவங்க பாக்குறாங்க. வெளியில வித்தியாசமா சில பல ஸ்டாச்சுஸும் இருக்கு, அது டிராகன் மாதிரியும் இருக்கு, சைட்ல ஏதோ ஹியூமன் மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியுது இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்லான மேஜிக்கை வச்சுதான் அவங்க உருவாக்கி இருக்காங்க. அங்க சைட்ல மீட்டும் இருக்கு, அதையும் அவங்க பாக்குறாங்க. உள்ள போகும்போது உள்ள ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு, எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உள்ள ஒரு ஃப்ரூட் மாதிரி ரெட் கலர்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு,
ஆக்சுவலா இது எல்லாமே ஸ்பைஸ், இது தங்க அளவுக்கு பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையுமே எத்துன்னு போனோம் அப்படின்னு அவ பாக்குறா. இல்ல நம்ம வந்து அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இது எப்படிப்பட்ட இடம்னு நம்மளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இந்த இடம் ஒரு தீஃபோட பேஸா கூட இருக்கலாம். திடீர்னு பிளாக் லிசார்டும் வர அவங்க வந்து ரொம்ப பயந்து போயிடறாங்க. அங்க ஹீரோ இருக்கிறனால அது சைலண்டா போயிடும். அங்க அந்த பொண்ணு கேக்குறான், ஆமா என்னது அது? அது ஒண்டி ஒரே ஒரு கடி கச்சதுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், அப்படியே மேல போயிடுவேன். கேக்குற அவ ரொம்ப ஷாக் ஆகுறான். வெளியில நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இப்ப நான் என்ன பண்றது? இவங்க 2 பேரும் என்னோட காலையெல்லாம் பார்த்து பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு கிட்ட போலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா இன்னொரு சைடு இவன் ஒரு மாஸ்டர்ல, கண்டிப்பா பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியுது. இதனால ஆளு ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணி அங்க முன்னாடி போறான். அவங்க கண்ணுக்கு இவன் ஒரு மாஸ்டரா தெரியறனால பயங்கரமா அச்சு விட்டுறாங்க. நான் எப்போ இவன் ஒரு பிளேக் டிராகன் அப்படின்னு தெரியுதோ அவங்க தெச்சிங்கன்னு ஓடிறாங்க. நம்ம ஹீரோ என்னதான் அங்க சொல்ல ட்ரை பண்ணாலும் எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. இதனால அவங்க 2 பேருமே தெச்சிங்கன்னு ஓடிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னா இந்த இடத்துல வெறும் ஒரு ராக் டிராகன் ஒண்டி தான் இருக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சாங்க. ஆனா யாரு யோசிச்சா இந்த இடத்துல இப்படிப்பட்ட மிருகம்லாம் இருக்கும்னு. இதனால அவங்க கேங்கோட வரலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ எழுந்துக்கும் போது நேத்து நடந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான். நேத்து ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணும்போது அவங்க கண்ணுக்கு இன்னமும் இவன் ஈவிலா தான் தெரிஞ்சான். அதனால இன்னமும் அவனுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த சைடு மீட்டை சாப்பிடும் போது ஒரு ஐடியா வரும், அங்க மீட்டில் பாய்சனை கலக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட பாய்சன் அவன் கேட்கிறான். சண்டா இந்த குரங்கால ரொம்ப தொல்லையா இருக்கு, இவங்க வந்து அடிக்கடி நம்ம ஹீரோவோட சாப்பாடையும் கொண்டு போயிடறாங்க, அதனாலேயே நம்ம அதுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இதனால அது கிட்ட கேட்க அதுவும் ஒரு பாய்சனை அங்க கிரியேட் பண்ணு. இந்த வாட்டி அது கிரியேட் பண்ற பாய்சனும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது கலர்லெஸ்ஸா இருக்கிறனால நம்ம ஹீரோக்கு வாட்டமாவும் இருக்கு. தடவிட்டு ஆளு வெயிட் பண்றான். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே கத்துற சவுண்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு மங்கி மாட்டிக்கிச்சு. அங்க அதுங்களை இறங்கி அவன் தாக்குறான். உடனே அதுங்களும் தாக்கும். 2 பேருமே டீம் போட்டு எப்படியும் அதுங்களை பறக்க விடுறாங்க. நல்ல கடுப்பான அந்த மங்கியும் பயங்கரமா விசில் அடிக்க இதுங்களோட லீடர் அங்க வந்து இதுதான் இதுங்களோட பாஸ் உராங்குரானா, இதோட எவல்யூஷன் ஃபார்ம். அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இதால எவல்யூஷனையும் பண்ண முடியும்னு. இதுகிட்ட சப்போர்ட், பவர், டிஃபென்ஸ், மேஜிக் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. முக்கியமா டெலிபதி அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. இது ஒரு கிளான் பாஸா இருக்கு. இது கிட்ட எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இதோட பவரும் அதிகமா இருக்கும். சீக்கிரமா மூச்சு விடணும்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் அட்டாக் பண்றான். அது மத்த குரங்க வச்சு வாழை கிரியேட் பண்ண அங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அங்க இத ஒரு வாய்ப்பை வச்சு அங்க இங்கன்னு எல்லாமே தாக்குது. ஆனா நல்ல வேலை பிளாக் லிசார்டோட உதவியால எப்படியும் அவன் தப்பிக்கிறான். ஆனா அதுங்க விடுற மாதிரி இல்ல, அங்க தாக்கினே இருக்குமா. ஒரு கட்டத்துல பிளாக் லிசார்டையே தூக்கி போட மாலுக்கு தெரிஞ்சு போயிடுது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், பிரச்சனையை கிரியேட் பண்ணணும். இதனால மயங்கி கிடக்குற அந்த மங்கியை போட்டு அப்படியே அவன் கொள்ற மாதிரியே போயிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆளு இப்பதான் ரீசெண்டா பாஸ் கிட்ட டெலிபதி இருக்கு அப்படின்னு பாத்திருப்பான். அப்பனா நம்ம ஹீரோவால இந்த பாஸ் கிட்ட பேச முடியும். இதுக்கேத்த மாதிரி அங்க பேசுறான். நீங்க வந்து ஏதாச்சும் பண்ண பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இதை மொத்தமா மூச்சு விட்டுருவேன். எங்களால இந்த மங்கியை காப்பாற்ற முடியும், ஏன்னா இந்த பிளாக் லிசார்ட் இருக்குல்ல, இதால ஆன்டிடோட்டை கிரியேட் பண்ண முடியும். ஆனா எப்படி இந்த விஷயத்த நாங்க நம்ப முடியும்? ஏன்னா ஆல்ரெடி நீ ப்ரூவ் பண்ணிட்ட, இதான் எங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்க. இப்படி இருக்கும் போது நாங்க உன்னை அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். எங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் இருக்கு. நானு பிளாக் லிசார்ட் உண்டி யோசிச்சா போதும் உன்னை மத்தவங்க எல்லாரையுமே அப்படியே நொறுக்கி மூச்சு விட்டு போக முடியும். ஆனா இதை கேட்கறது கடுப்பாகுது. உனக்கு தெரியுமா, என்னோட ஃபாதரையே கொண்டு இந்த பொசிஷனுக்கு நான் வந்திருக்கேன், அதனால நீலாம் எனக்கு எதுவுமே இல்ல. இது இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அங்க புரிஞ்சது இப்படி எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகுதுன்னு. இதனால டைரக்டா அது கிட்ட ஒரு சேலஞ்ச் அவன் கொடுக்குறான். நம்ம ஏன் ஒரு டியூல போடக்கூடாது, 1 vs 1 பேட்டில் அதை நம்ம பண்ணலாம். இப்போ இது 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் அங்க அமைது. ஒரு நல்ல ரிச்சுவல், இதுல யாருமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஹீல் பண்ணவுனே அந்த பிளாக் லிசார்டையும் அதை அப்படியே பூச்சி வச்சுக்குது. யாருமே உள்ள வரக்கூடாது. யாருக்கு தெரியும் திடீர்னு இது உள்ள வந்துச்சுன்னா, அதனால தான் அப்படி பண்ற அது சொல்லுது. நம்ம ஹீரோக்கும் இப்ப வேற வழியில 1 on 1 பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இப்போ கலந்தே ஆகணும். சண்டையும் ஆரம்பிக்குது. தாக்கிட்டு பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்க, ஆமா என்ன பண்ண இருக்க, இந்த மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு நீ ஓட போற, நான் ஓடுறது நல்லா இல்ல, சண்டையே நீ மதிக்காத மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றது? இதே மாதிரி போச்சுன்னா பிளாக் லிசார்டோட நிலைமை, அதை பத்தியும் நான் யோசிக்கணும். சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும். இந்த இடத்துல ஓடிட்டு அப்படியே வாழை வச்சு சுத்தினே பயங்கரமா அடிக்கிறான். அங்க திரும்ப தாக்கும் போது அதோட ஹெச்பி அவங்க கம்மியாகுது. திடீர்னு அதை ஆளை காணும். மேல இருக்கும் ஒரு ஸ்கில் அது பயன்படுத்துது. இதனால எம்பி அதோட எஜிலிட்டி எல்லாமே அதிகரிக்குது. ஒரு வேகமும் ரொம்ப அதிகரிச்சனால அது வேகமா அங்க தாக்க ஆரம்பிக்குது. அது எங்க தாக்குது எதுவுமே நம்ம ஆளுக்கு தெரியல. கட்டத்துல நம்ம ஹீரோவும் கத்திட்டு 1 on 1 இறங்கி அங்க தாக்க ஆரம்பிக்கிறான். 2 பேருமே மாத்தி மாத்தி குத்திக்கிறாங்க. சண்டை வந்து ரொம்ப தீவிரமா போகும். எல்லாருமே யோசிக்கிறாங்க இந்த சண்டையில யாரு ஜெயிப்பான்னு. நம்ம ஹீரோ கடைசியா ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். ஆனா அதையும் கவுண்டர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அதுவும் லாஸ்ட் மினிட்ல ஒரு பஞ்ச் அடிக்கும். ஆனா அந்த இடத்துல ஊராங்குரான் அது வந்து மயங்கி போயிடுது. நம்ம ஹீரோவும் அங்க மயங்கி போயிடறான். ஆனா மயங்கும் போது வெற்றிகரமா 162 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட கெயின் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஹீரோவோட லெவலும் 37ல இருந்து 39க்கு போகுது. அங்க புதுசா அவனுக்கு ஒரு டைட்டிலும் கிடைக்குது, கிளான் பாஸ் லெவல் 1ன்னு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, எப்படியோ நம்மால டிஃபீட் பண்ணிட்டான். அப்பனா என்ன, இந்த கேங்குக்கு வந்து நம்ம ஹீரோ தான்
ஒரு லீடரா இருக்க போறேன்னா எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். நான் என்ன யோசிச்சேன்னா மனுஷனா மாறிடுவான் அப்படின்னு யோசிச்சேன். நான் எதிர்பாராத விதமா இப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கு. யாரு யோசிச்சா இப்படி ஏற்படும்னு. ஆனா தெரியல இதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆனோனே ஒரு மனுஷனா மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். ஏன்னா அந்த 2 பேரும் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாங்களே, அவங்க போயிட்டு நிறையவே மனுஷங்களை கொண்டு வருவாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோவை ஹண்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.